ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா சென்னை கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் தாங்க இருக்கோம். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு ஆம்னி பஸ் விலாக் தான் இருக்க போகுது. ஸோ நீங்கள் ஆல்ரெடி தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க. அண்ட் இதுதாங்க நம்ம சென்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுற ஃபஸ்ட்டு டே டைம் சர்வீஸ் விலாகாக இருக்க போகுது. ஸோ இது வரைக்கும் நம்ம நிறைய டே டைம் சர்வீஸ் ட்ரை பண்ணியிருக்கோங்க. ஸோ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா கரூர் டு சென்னை, சேலம் டு சென்னை, கோயம்பேடு டு சென்னை. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வேறு ஒரு டெஸ்டினேஷன் ஸ்டார்ட் பண்ணி சென்னை வந்திருக்கோம். ஸோ சென்னையிலேருந்து டே டைம் சர்வீஸ் இது வரைக்கும் நம்ம ட்ராவல் பண்ணதில்லை. நைட் டைம் தான் நிறைய பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு டே டைம் சர்வீஸ் ட்ராவல் பண்ணதான் இன்றைக்கி நம்ம கோயம்பேடு வந்திருக்கோம். ஸோ இங்கேருந்து நான் எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சேலம் தாங்க போகிறேன். ஸோ இது ஒரு பெரிய சீரிஸாக இருக்க போதுங்க. ஸோ ஃபஸ்ட்டு சேலம் போகிறேன். ஸோ அதுக்கு நான் இன்றைக்கி எந்த பஸ் சூஸ் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா சென்னை டு சேலமில் இருக்கிற ஒரு ஒன் ஆஃப் தி ஃபேமஸ்ட் ஆப்ரேட்டரான ஜெயலக்ஷ்மி பஸ்ஸஸ் இவங்களுடைய பிராண்ட் நியூ பஸ்ஸில் தான் நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ இந்த பஸ் பார்த்தீங்கன்னா ஆன் ரோட் வந்து கிட்டத்தட்ட 4 மாதம் ஆகுதுங்க. ஸோ ஃபஸ்ட் டேவே அப்பயே ட்ராவல் பண்ண நினச்சேன். சில சந்தர்ப்ப சூழ்நிலை என்னால் அப்போ பண்ண முடியல. ஸோ அதுக்கு தான் இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக டைம் 11 o'clock ஆகுது. நம்ம பஸ் 11:25 சென்னை கோயம்பேடு மெட்ரோவில் தான் டிபாசிட் பார்த்தீங்கன்னா சென்னை கோயம்பேடு ஆம்னி பஸ் கிடையாது. சரி வாங்க ஃபஸ்ட் நம்ம இங்கேருந்து மெட்ரோ போயிடலாம். ஸோ அதுக்கப்புறம் பஸ் எங்கேருந்து வருது, ஸோ பஸ்ஸு பார்த்தீங்கன்னா வேறு ஒரு பார்க்கிங்லேருந்து வரணும். ஸோ அது எங்கேருந்து வருது, என்னென்ன போர்டிங் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, பஸ்ஸோட இன்டீரியர்ஸ் எக்ஸ்டீரியர்ஸ், ரூட் எப்படி இருக்குது, பட்ஜெட் எவ்வளோ, டிக்கெட் ஃபேர் எவ்வளோ, மற்ற எல்லாமே ஒன்றுனா பார்க்கலாங்க வாங்க. ஸோ மெட்ரோ பிடிச்சி நம்ம இங்கே கோயம்பேடு மெட்ரோ வந்துட்டோங்க. ஸோ மெட்ரோ பார்த்தீங்கன்னா பின்னாடி தான் இருக்குது. அண்ட் நம்ம பஸ்ஸும் பார்த்தாச்சுங்க. ஸோ பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ஸில் தான் இன்றைக்கி நம்ம சேலம் வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். சரி வாங்க ஃபஸ்ட்டு இந்த பஸ்ஸோட ஹெச்டி ஷாட்ஸ்லாம் பார்த்துட்டு வந்துடலாம். பஸ்ஸோட எக்ஸ்டீரியர் ஷாட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஸோ எனக்கு பிடிச்ச ப்ளூ கலரில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பராகவே இருக்குங்க, ப்ளூ கலர் வித் பிளாக் அண்ட் ஒயிட்டில். அண்ட் எக்ஸ்டீரியர்ஸும் நல்லா அழகாக ஸ்டிக்கரிங் பண்ணி பர்ஃபெக்டாக வச்சுருக்காங்க. சரி வாங்க இப்போ நம்ம உள்ளே இன்டீரியர்ஸ் பார்த்துடலாம். ஸோ உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா இங்கே டிரைவர் கேபின் இருக்குங்க. அசோக் லேலாண்டோடைய சேர்ஸ்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க. மேனுவல் கியர் பஸ்ஸுங்க. ஸோ இங்கே எல்லா கண்ட்ரோல்ஸும் டிரைவர் கேபின்கிட்ட இருக்கும். அண்ட் இங்கே என்னென்னா பார்த்தீங்கன்னா இங்கே 2 பர்சனல் ஃபேன் வச்சுருக்காங்க டிரைவருக்காக. அண்ட் இந்த இடத்துல செக்யூரிட்டி கேமரா இங்கேயும் ஆகட்டும். ஸோ இந்த இடத்துல செக்யூரிட்டி கேமரா இருக்குங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா அட்டெண்டரும் ஸோ இங்கேயும் உட்காரத்துக்கு இருக்கோங்க. அப்படியே உள்ளே போகலாங்க வாங்க. பஸ்ஸுக்குள்ளே வந்தாச்சுங்க. ஸோ பஸ்ஸோட உள்ள இன்டீரியர்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா ப்ரீமியமாக கிளாசிக்காக தாங்க இருக்குது. அண்ட் உள்ளே வந்தோடனே பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் ஸ்மெல்லோட தாங்க நம்மளை வெல்கம் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ரிப் லைட்டிங்ஸ் ஆகட்டும் அண்ட் பட்டன் லைட்டிங்ஸ் ஆகட்டும் ஸோ எல்லாமே போட்டு பர்ஃபெக்டாகவே இருக்குதுங்க. இப்போ வாங்க ஏன் சீட்னா அதில் என்னென்ன அமெனிட்டிஸ் அண்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது ஒன்று ஒன்றா பார்க்கலாங்க வாங்க. பஸ்ஸோடைய உள்ள இன்டீரியர் ஷார்ட்ஸ் அண்ட் எக்ஸ்டீரியர் ஷார்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் என் சீட்டில் என்னென்ன அமெனிட்டிஸ் இருக்குது அண்ட் நான் எந்த சீட் புக் பண்ணி எல்லாமே சொல்லலைங்க. ஸோ இப்போ நம்ம பஸ்ஸு கிளம்ப போகுது கோயம்பேடு மெட்ரோலேருந்து. சரி வாங்க நம்ம பஸ்ஸு கிளம்பிட்டோம். கோயம்பேடுலேருந்து டிபாசிட் ஆகட்டும். ஸோ கோயம்பேடுலேருந்து டிபாசிட் ஆகி கிளாம்பாக்கம் வரைக்கும். கிளாம்பாக்கத்துக்குள்ளே நம்ம வந்துட்டு உள்ள இருக்கிற அமெனிட்டிஸ் அண்ட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் பார்த்துலாங்க. இந்த பஸ்ஸு கிளாம்பாக்கத்துக்குள்ளே போதாங்க. ஸோ பஸ்ஸு உள்ள கிளாம்பாக்கத்தில் 15 நிமிஷம் நிற்கும். ஸோ அங்கே மற்ற பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்கலாங்க வாங்க. பஸ் இன்னும் ஒரு 2 மினிட்ஸில் இங்கேருந்து டிபாசிட் ஆக போகுது. ஸோ எல்லா பேசஞ்சரும் வந்துட்டாங்க. வாங்க நம்ம ஜெர்னியை சூப்பராக கோயம்பேடு மெட்ரோ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம்.
நம்ம பஸ்ஸு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆன் டைமுக்கு கோயம்பேடு மெட்ரோ வந்து டிபார்ச்சர் ஆகுதுங்க. சரி வாங்க ஃபஸ்ட்டு என் சீட்டில் என்னென்ன அமௌண்ட்டிஸ் நான் என்ன சீட் புக் பண்ணிடுறேன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த பஸ்ஸோட போர்டிங் பாயிண்ட்ஸ் எல்லாம் என்னென்னு பார்க்கலாங்க வாங்க. ஸோ இன்றைக்கி நான் எந்த சீட்டை புக் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா L12 லோயர் 12 தாங்க புக் பண்ணியிருக்கேன். இப்போ வாங்க இந்த பஸ்ஸில் உடைய நம்ம சீட்டில் என்ன மல்டிஸ் அண்ட் ஃபெசிலிட்டிஸ் பார்க்கலாம். காலுக்கிட்ட பார்த்தீங்கன்னா லக்கேஜ் கேரியர் கொடுத்துருக்காங்க அண்ட் வாட்டர் பாட்டில் ஹோல்டரும் இருக்குங்க. அண்ட் காலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் ஏசி வென்ட் கொடுத்துருக்காங்க. தலைக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே ஃப்ளக் டைப் பாயிண்ட் சார்ஜிங் பாயிண்ட்டும் இருக்குது, USB டைப் சார்ஜிங் பாயிண்ட்டும் இருக்குது அண்ட் மொபைல் ஹோல்டரும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பெரிய பேக் ரெஸ்ட்டும் இருக்குங்க. அண்ட் இது ஒரு ஏசி பஸ்னால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய வாஷ் பண்ண பில்லோ கொடுத்துருக்காங்க வித் பில்லோ பெட்ஷீட்டோட. அண்ட் இங்கே ஒரு பில்லோவும் இருக்குங்க. என்னத்தான் இந்த சீட்டில் எலிவேட்டட் பில்லோ இருந்தாலும் எக்ஸ்ட்ராவாக இவங்க ஒரு பில்லோ தராங்க அவங்களுடைய பிராண்டிங் போட்டு ஜெயலக்ஷ்மி பஸ்ஸஸ்னு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெட் ஸ்ப்ரெட்டும் நல்லா நீட் அண்ட் க்ளீனாக வாஷ் பண்ண புது பெட் ஸ்ப்ரெட் தாங்க வச்சுருக்காங்க. அதுலேயும் அவங்க பிராண்டிங் ஜெயலக்ஷ்மி பஸ்ஸஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் தலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா அங்கே ரீடிங் லைட்டும் இருக்குது, அங்கே ரொட்டேட்டபிள் அட்ஜஸ்டபிள் ஏசி வென்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரைவசிங்கும் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்க்ரீன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பஸ்ஸோட கலர் ப்ளூனால பார்த்தீங்கன்னா உள்ள இன்டீரியர்ஸும் ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க. அண்ட் விண்டோ கிட்டையும் ஸ்க்ரீன்ஸ் கவர் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்டிக்கரிங் பண்ணாதாங்க. ஸோ இங்கே மாதிரி தெரியுது. அண்ட் மற்றபடி சூப்பராகவே இருக்குங்க பஸ்ஸு உள்ள. பஸ்ஸு டிபார்ச்சர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 1/2 லிட்டர் வாட்டர் பாட்டில் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் அவங்க பிராண்டிங் ஜெயலக்ஷ்மி பஸ்ஸஸ்ன்னு போட்டு அண்ட் ஒரு சின்ன குட் டே பிஸ்கெட் பேக்கெட் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 காம்ப்ளிமெண்ட்ரியாக நம்மளுக்கு இந்த பஸ்ஸில் தராங்க. ஸோ பஸ்ஸு உள்ள இன்டீரியர் ஷார்ட்ஸ் பார்த்துருப்பீங்க அண்ட் ஏன் சீட் என்னன்னு பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் என்னென்ன அமெனிட்டிஸ் அண்ட் ஃபெசிலிட்டிஸ் இவங்க ப்ரொவைட் பண்ணுறது பார்த்துருப்பீங்க. ஸோ என்ன தான் பஸ்ஸுக்கு மேலே அங்கே நேம் போர்டு லைட்டில் கூட பஸ்ஸோடைய சீட் நம்ம இண்டிகேஷன் இருந்தாலும் நம்ம சீட்டு பக்கத்தில் இங்கே இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க. L5 L4 அப்பர் 5 அப்பர் 4ன்னு டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணிடுறாங்க. இங்கேயும் ஆகட்டும் நாளே ஆகட்டும். ஸோ தெளிவாக மென்ஷன் பண்ணிடுறாங்க உங்கள் சீட் எதுன்னு. ஸோ உள்ளே வந்து டோர் கிட்ட பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு CCTV கேமரா கொடுத்துருக்காங்க அண்ட் அங்கே ஒரு கிளாக்கும் இருக்குங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அங்கே எமர்ஜென்சி பட்டனும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி லாஸ்ட்லேயும் ஒரு CCTV கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த பஸ்ஸில் செக்யூரிட்டி வைஸ் நல்லா சூப்பராகவே இருக்குங்க. அண்ட் டைம் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12:10 ஆகுதுங்க. கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்து ரீச் ஆகிருக்கோம். ஸோ கிளாம்பாக்கம் ஆம்னி பஸ் ஸ்டாண்ட் தாங்க இருக்கும். ஸோ எவ்வளோ காலியாக இருக்குது பார்த்தீங்களா. ஏன்னா டே சர்வீஸு கொஞ்சம் கம்மி பஸ் ஸ்டாப் பண்ணால் கிளாம்பாக்கமே காலியாக இருக்குது. இதுவே நீங்கள் நைட்டு வந்தீங்கன்னா ஃபுல்லாகவே பஸ்ஸஸாக க்ரௌடாக தாங்க இருக்கும்.
அண்ட் நம்ம பஸ்ஸு பார்த்தீங்கன்னா கரெக்டாக பின்னாடி நிற்கிதுங்க. ஸோ கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் நம்ம பஸ்ஸுக்கு பார்க்கிங் இருக்குது. ஸோ பார்க்கிங் மீன்ஸ் பஸ்ஸு உள்ளே தாங்க வரும். ஸோ வெளியிலேருந்து பிக்கப் பண்ண மாட்டாங்க. ஆனால் அது நம்ம பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ஸு டே டைமில் ரன் ஆனாலும் ஸோ ரெண்டு ரெஸ்ட் ஸ்டாப் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒன்று பார்த்தீங்கன்னா மெயின் ரெஸ்ட் ஸ்டாப்புங்க. ஸோ அது லஞ்ச் பிரேக் ஸ்டாப் சொல்லலாம். இப்போ கிளாம்பாக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம பஸ் ஒரு 15 நிமிஷம் கிட்ட வரைக்கும் நிற்கோங்க. ஸோ இந்த ஒரு 15 நிமிஷத்தில் நீங்கள் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரதாகட்டும், ஆர் சின்ன சின்ன ஸ்நாக்ஸ் பிஸ்கெட் வாங்குறதாகட்டும், ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஏதாச்சும் வாங்கிட்டு 15 நிமிஷத்தில் வந்துடலாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் பஸ் உளுந்தூர்பேட்டை தாண்டி அவர் உளுந்தூர்பேட்டைக்கு முன்னாடி தான் நிறுத்தம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 2 to 2:30 வருங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஏதாச்சும் 15 நிமிஷம் ரெஸ்ட் ஸ்டாப்பை நீங்கள் இங்கே இடத்துல அழகாக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ கிளாம்பாக்கத்தில் நம்ம பஸ் எங்கே நிற்கும் பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் என்ட்ரி இந்த இடங்க. ஸோ அப்படியே உள்ளே வந்தோன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் பேலே நம்ம பிளாட்ஃபார்ம் பஸ்ஸு நிற்குங்க. ஸோ இங்கேயே தெளிவாக போட்டுருக்கு பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் நம்பர் 11 பே 1. ஸோ அந்த இடத்துல நம்ம பஸ்ஸு எப்போவுமே நிற்கும். இந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா போர்டிங் பாயிண்ட் ஃபஸ்ட்டு எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா கோயம்பேடு மெட்ரோ தான் ஸ்டார்ட் ஆகும். ஆம்னி பஸ் ஸ்டாண்ட் கிடையாது. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ஸு வேறு ஒரு இடத்துலேருந்து தாங்க கோயம்பேடு வரும். ஸோ அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா வானகருக்கு தீராக இந்த பஸ்ஸுக்கு பார்க்கிங் லாட் இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பஸ்ஸு அங்கே தான் மெயின்டெனன்ஸ் பண்ணி க்ளீன் பண்ணி வானகத்துலேருந்து கோயம்பேடு வரைக்கும் எம்டியாக தான் வரும். ஸோ நடுவில் யாருமே பேசஞ்சர் போர்ட் பண்ண மாட்டாங்க. அண்ட் கோயம்பேடு மெட்ரோ கிட்ட தான் நம்மளோட ஃபஸ்ட்டு போர்டிங் பாயிண்ட் இருக்குது. ஸோ கோயம்பேடு மெட்ரோ வழியாக அப்படியே மதுரவாயில் போயிட்டு மதுரவாயில் பைபாஸ் வழியாக போரூர் டோல்கேட் போயிட்டு பெரங்குளத்தூர் வழியாக கிளாம்பாக்கம் வருவாங்க. அண்ட் கிளாம்பாக்கம் தாண்டி நார்மல் யூஸ்லான ஊராப்பாக்கம், குடுவாஞ்சேரி, செங்கல்பட்டு, மேல்மருவத்தூர், திண்டிவனம் வரைக்கும் இந்த பஸ்ஸுக்கு போர்டிங் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா போர்டிங் பாயிண்ட்ஸ் கிளியர் ஆகட்டுங்க. இதுக்கப்புறம் நான் உள்ளே போயிட போகிறேன். ஸோ எல்லா பஸ்ஸோட போர்டிங் பாயிண்ட்ஸ் முடிச்சுட்டு செங்கல்பட்டு பைபாஸ் தாண்டின உடனே பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு கேபினெட் கண்டினியூ பண்ணலாங்க. ஸோ அது வரைக்கும் உள்ளே போயிட்டு இப்போ வந்துட்டு நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து என் ஃபோனை சார்ஜ் போட்டுக்கிறேன். ஸோ செங்கல்பட்டு தாண்டணுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பி நம்ம கேபினெட் கண்டினியூ பண்ணலாங்க. அப்படிங்கிற மாதிரி
டைம் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3:25 ஆகுதுங்க. உளுந்தூர்பேட்டைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லஞ்ச் பிரேக்காக நிறுத்திருக்காங்க. ஸோ ஹோட்டல் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ காமாட்சி மெஸ்ஸுங்க. இது பார்த்தீங்கன்னா வெஜ் அண்ட் நான்வெஜ் ஹோட்டலுங்க. அண்ட் நானும் உள்ளே போய் சாப்பிட்டு வந்துட்டேங்க. ஸோ ஒரு மீல்ஸ் தான் ஆர்டர் பண்ணேன். ஸோ நல்லாவே இருந்துச்சுங்க. நாமினலாக ப்ரைஸ் தாங்க வச்சுருந்தாங்க. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கேபின் ரைட் நல்லா சூப்பராகவே போயிட்டு இருக்குங்க. ட்ரிப்பும் நல்லபடியாக போயிட்டு இருக்குங்க. ஸோ எந்த இது பிரச்சனையும் இல்லாமல் கரெக்டாக ஆன் டைமில் தாங்க நம்ம பஸ் இப்போ போயிட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல பஸ்ஸோட ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்னு பார்த்துலாங்க. இந்த பஸ் பார்த்தீங்கன்னா அசோக் லேலண்டுடைய BS6 ஸோ அசோக் லேலண்டில் பிரகாஷ் கெப்பலாக பாடி பில்ட் பண்ணுங்க. ஸோ ஃபுல்லி ஸ்லீப்பர் பஸ் தாங்க, எதுவுமே சீட்லாம் கிடையாது. ஸோ அதனால் மொத்தம் 36 பத்துங்கன்னா அதில் 24 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் அப்பர் அண்ட் டபுள் லோயருங்க. மீதி 12 பார்த்தீங்கன்னா சிங்கிள் அப்பர் அண்ட் சிங்கிள் லோயர் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நம்மளோட டிக்கெட் ஃபேர் என்னன்னு பார்த்துலாங்க. இன்னைக்கு நான் ட்ராவல் பண்ணுறது ஒரு வீக் டேங்க. மண்டே மார்னிங் சென்னையிலேருந்து சேலம் ட்ராவல் பண்ணுறேங்க. ஸோ அதனால் என்னோட டிக்கெட் ஃபேர் பார்த்தீங்கன்னா 682 rupees ஆகுதுங்க. 682 ரூபாங்க. ஸோ எல்லா டேக்ஸ் சேர்த்து சிங்கிள் சைடு ஒன்றால் 682 ரூபா. இதுவே நீங்கள் டபுள் புக் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 650 ரூபாலேருந்து 600 ரூபாக்குள்ளே தாங்க வரும். அண்ட் சென்னை டு சேலம் ரூட்லேயே பார்த்தீங்கன்னா லேடிஸ் ஃப்ரெண்ட்லி. ஸோ லேடிஸ் மோஸ்ட்டாக புக் பண்ணுற பேரில் இந்த பஸ் தாங்க ஃபஸ்ட்டு இருக்கும். ஸோ ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி தாங்க சர்வீஸ் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி நான் ட்ராவல் பண்ணுறது மண்டேங்க. ஸோ மண்டே கூட பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ஸில் ஒரு 80% பேசஞ்சர்ஸ் பார்த்தீங்கன்னா லேடிஸ் ஒன்லி தாங்க. ஸோ லேடிஸ் மட்டும் ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பஸ்ஸும் நல்ல சேஃப்டி வைஸில் நல்லா பக்காவாக இருக்குங்க. அதுக்கேற்ற மாதிரி ட்ராவலும் கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் சேஃப்டி வைஸும் நல்லா பார்த்துனால பார்த்தீங்கன்னா லேடிஸ் ஃப்ரெண்ட்லி பஸ்ஸுன்னு இந்த பஸ்ஸு இன்னொரு நிக் நேம் இருக்குங்க. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லேடிஸ் வந்தால் தனியாக ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்லாம் வச்சுருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் 150 வரைக்கும் டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க லேடிஸாக இருந்தால். ஸோ ஜென்ஸாக இருந்தாலும் டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க. அது ஏற்ற மாதிரி பட் லேடிஸ் தான் இங்கே ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கேற்ற சர்வீஸாக நம்ம ஜெயலக்ஷ்மி ட்ராவல்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க.
எஸ் ஃபைனலி நம்ம சேலம் நியூ பஸ் ஸ்டாண்ட் வந்து ரீச் ஆகிட்டோங்க. பட் இது பார்த்தீங்கன்னா சேலம் ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷனுங்க. ஸோ சேலம் பஸ் ஸ்டாண்டில் கொஞ்சம் லைட்டிங் கம்மியாக இருக்கிறனால பார்த்தீங்கன்னா நான் அங்கேருந்து வந்துட்டேன். ஸோ அடுத்த விலாக் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அடுத்த விலாக்னு சொல்ல முடியாது, அடுத்த ஒரு ஷார்ட்ஸ்னு சொல்லாங்க. ஸோ ஏன்னா இது ஒரு ஓவர் நைட் ட்ராவலாக போகுது. ஸோ அது வந்து நீங்கள் ஷார்ட்ஸாக பார்ப்பீங்க. சரி அதை விடுங்க, இப்போ நம்ம ஜெர்னி வைஸ் பார்த்துடலாங்க. சென்னையிலேருந்து சேலம் பார்த்தீங்கன்னா நம்ம பஸ் இன்றைக்கி 5 minutes அட்வான்ஸாக வந்து ரீச் ஆயிருக்கேன். ஸோ என்ன தான் விழுப்புரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ரோட் ஒர்க்ஸ் நிறையா இருந்தாலும், இந்த கள்ளக்குறிச்சி கிட்ட ஆத்தூர் கிட்ட ரோட் ஒர்க்ஸ் இருந்தாலும் நம்ம பஸ்ஸு பார்த்தீங்கன்னா ஒரு 5 minutes அட்வான்ஸாக வந்து ரீச் ஆயிடுச்சுங்க. ஸோ சூப்பரான பஸ்ஸுங்க. நீங்கள் சென்னை டு சேலம் ஆகட்டும், சென்னையிலேருந்து ஈரோடு இல்லை கோபிச்செட்டிப்பாளையம், ஸோ இல்லை கோபிச்செட்டிப்பாளையம் டு ஈரோடு, ஈரோடு டு சென்னை, இல்லை சென்னை டு சேலம், ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த ரூட்டில் பார்த்தீங்கன்னா தாராளமாக இந்த பஸ்ஸை ப்ரிஃபர் பண்ணலாங்க. ஸோ அதுக்கேற்ற சூப்பர் சர்வீஸ் தான் நம்மளுடைய பஸ்ஸு கொடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி தாங்க. ஸோ ஆல்ரெடி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், லேடிஸ்க்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கேன். ஸோ மெயினாக லேடிஸ் பார்த்தீங்கன்னா தாராளமாக இந்த பஸ்ஸை சூஸ் பண்ணலாங்க. நீங்கள் இந்த ரூட்டில் வர மாதிரிங்கன்னா சென்னை டு சேலம், ஈரோடு, கோபிச்செட்டிப்பாளையம்க்கு. ஓகேங்க, இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. ஒரு பெஸ்ட்டான பஸ்ஸில் இன்றைக்கி நம்ம ட்ராவல் vlog பண்ணியிருக்கோம். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை அடுத்த சூப்பர் ட்ராவல் vlogல மீட் பண்ணுறேன். டாடா.